மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது மெனோபாஸ் காலகட்டத்தில் குறிப்பாக ஒரு 40-45 வயது கடந்த பெண்கள் கட்டாயம் சேர்க்க வேண்டிய சத்துணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 40 இயர்ஸ் நெருங்கும் பொழுது நமக்கு ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்தாலும் சரி, இல்லை மார்பகத்தில் ஏதாவது வலி வந்தாலும் சரி, இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஸ்கேன் பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அது பல்கி யூட்ரஸாக இருக்குது, இல்லை ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்குது, இல்லை அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது டக்குன்னு நம்ம மனசுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இது புற்றுநோயாக மாறிடுமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ள நிறைய பெண்களுக்கு வருது. அந்த 40 வயது கடந்த பெண்கள் எல்லாருக்கும் இது இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடாக இருக்கு. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் பெண்கள் கட்டாயம் இந்த உணவுகளெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த பயத்தை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ என்ன மாதிரியான சத்து உணவுகள்லாம் சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள் நமக்கு கீரைகளில் இருக்குது, கேரட்டில் இருக்குது, பீட்ரூட்டில் இருக்குது, மஞ்சள் பூசணியில் இருக்குது. இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்க்கும் பொழுது உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை, ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாக இந்த வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள்லாம் இருக்கும். அதனால் கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதை பற்றின பயமே நமக்கு தேவை கிடையாது. நோய் தொற்று கிருமிகள் அணுகாமலும் நம்மளை பார்த்துக்கும். அடுத்த வைட்டமின் சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள். சாதாரணமாக இருக்கக்கூடிய புளிப்பு சத்து நிறைந்த உணவுகள் எல்லாமே, பழங்கள் நம்ம எடுத்துக்கக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா எலுமிச்சையாக இருக்கலாம், பெரிய நெல்லிக்காயாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வைட்டமின் சி சத்து நிறைந்ததாக இருக்கிறதுனால நோய் தொற்று கிருமிகள் அணுகாமல் வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால புற்றுநோய் மாதிரியான பாதிப்புகள் வருவதை தடுக்கக்கூடிய ஒரு வைட்டமின் சத்தாக இருக்கு. ஏன்னா விட்டமின் சிக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்னே ஒரு பேர் இருக்கு. அதனால உடலினுடைய நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளை தான் மருத்துவர்கள் சரியாக பரிந்துரைப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக 40-45 வயது கடந்த பெண்கள் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒரு சத்துணவு. அடுத்து பார்த்தோன்னா வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவு. இன்றைக்கி பெண்களுக்கு அந்த 40-45 வயது கடந்த பிறகு மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின், நமக்கு எலும்பு தேய்மான நோய், எலும்பு மிருதுவாகக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், சீக்கிரம் ஃப்ராக்சர் ஆகக்கூடாது, முடி கொட்டக்கூடாது, அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்க்க சொல்கிறோம். அப்போ சூரிய ஒளியில் போகிறதோடு சேர்த்து செக்கிலாட்டு எண்ணெய் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், நாட்டு கோழி முட்டை, நாட்டு பசும்பால் இதெல்லாம் சேர்த்துக்கும் பொழுது இந்த வைட்டமின் டி சத்து நமக்கு கிடைச்சிரும். எலும்புகளை வலுவாக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவு. இன்றைக்கி ஒரு 40-45 வயது கடந்த பெண்களை பார்த்திங்கன்னா தோல் ரொம்ப வறட்சியாக இருக்குது டாக்டர், ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வரும். அதே மாதிரி ஹாட் ஃப்ளஷஸ் மாதிரி திடீர்னு குப்புன்னு வேர்க்குது, திடீர்னு குளிருது, இந்த மாதிரி ஒன்று பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கக்கூடியது வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவாக இருக்குது. இது பாதாமில் இருக்குது, வால்நட்டில் இருக்குது, கீரை வகைகளில் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டாலே நமக்கு இந்த சத்து கிடைக்கும். அந்த ட்ரைனஸும் இல்லாமல் நம்ம ஒரு ஆரோக்கியமான தோலுடைய தோற்றத்தோடு இருக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் யூஸ்வலாக அந்த ப்ரெக்னன்சி டைமில் தானே பரிந்துரைக்கிறோம். ஆனால் இந்த 40 வயது கடந்த பெண்கள்
எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்காகவும் ஒரு சில ஹார்மோன்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டாக சுரக்கிறதுக்காகவும் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்காகவும் உடம்பு ஒரு உறுதியாக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகளும் சேர்த்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ பப்பாளியில் நமக்கு கிடைக்கும், கீரை வகைகளில் கிடைக்கும், மாதுளையில் கிடைக்கும், இதெல்லாம் அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைட்டமின் B3 நியாசின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி 40 வயது கடந்த பெண்களுக்கு தொப்பு போடக்கூடாது, வெயிட் போடக்கூடாது, வெயிட் அதிகமாகிடக்கூடாதுங்கிற கான்ஷியஸ்னஸ் நிறைய இருக்குது. அவங்க சேர்த்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு வைட்டமின் சத்து வந்து வைட்டமின் B3 நிறைந்த உணவுகள். சாதாரணமாக இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே இந்த வைட்டமின் B3 வந்து இருக்குது. ஸோ மீன் அடிக்கடி சேர்த்துக்கலாம். சைவங்களை சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கும் பட்சத்தில், சைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருப்பு உணவுகள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். சாதாரணமாக பச்சை பயிராக இருக்கலாம், பாசி பருப்பு சேர்ந்த சாம்பாராக இருக்கலாம், துவரம் பருப்பாக இருக்கலாம். அதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கும் பொழுது அவங்க ப்ரோட்டீன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதோடு சேர்த்து வைட்டமின் B3 சத்தும் முழுமையாக கிடைக்கும். அப்போ உடல் எடை கூடுறதை வந்து தடுக்கவும் முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் B6 நிறைந்த உணவு. இது பார்த்திங்கன்னா ஹார்மோன் சுழற்சி சீர் செய்யக்கூடியதாக இருக்குது. ஏன்னா 40 வயது கடந்த பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இன்றைக்கி வந்து நிறைய கட்டிகள் கழலைகள்லாம் கர்ப்பப்பையில் உருவாகுது. இந்த கட்டி கழலைகளை குறைச்சி ஹார்மோன்ஸையும் சீர் செய்யக்கூடிய தன்மை, அது கருப்பை வாய் புற்றுநோயாக மாற்றாத தன்மையும் வந்து இந்த வைட்டமின் B6 நிறைந்த உணவுகளுக்கு இருக்குது. ஸோ எல்லா பழங்களுமே நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பழங்கள்லையுமே வந்து வைட்டமின் B6 நிறையா இருக்குது. குறிப்பாக பப்பாளி, தக்காளி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வைட்டமின் B6 வந்து நமக்கு கிடச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சத்து வந்து வைட்டமின் B12. ஏன்னா இந்த வைட்டமின் B12 எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த 40 வயது கடந்த பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். டிப்ரெஷன், இல்லைன்னா ஆன்சைட்டி, இல்லைன்னா கோவம், பதட்டம், இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்லாம் அதிகமாக உருவாகும். அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து வைட்டமின் B12 நிறைந்த உணவுகளுக்கு இருக்குது. இது அசைவ உணவுகளில் தான் அதிகமாக இருக்குது. நாட்டு மாட்டு பாலில் இருக்குது, நாட்டுக்கோழி முட்டையில் இருக்குது, மீனில் இருக்குது, ஆட்டு மாமிசத்தில் இருக்குது, இதிலெல்லாம் கிடைக்கும். சைவ பிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் சிறுதானிய உணவுகள் அதிகமாக சேர்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு இந்த வைட்டமின் B12 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன அத்துணை வைட்டமின் சத்துகளும் அன்றாடம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே தான் வரோம். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, நம்ம என்ன மாதிரி பயம் நம்ம மனசில் இருக்கோ, அதற்கு எந்த வைட்டமின் சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டால் அதுலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.